ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் தை 1க்கு பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போயுமே போல் பொங்கல் வச்சுட்டு விட்டுட்டோம். மாட்டு பொங்கலுக்கு தான் இங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. காலையிலேயே எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா சாணிலாம் தெளித்து வாசல் கூட்டிகிட்டு கோலமெல்லாம் போட்டேன். நான் முன்னாடி பின்னாடி 2 பக்கம் போட்டேன். முன்னாடி கொஞ்சம் கலர்லாம் கொடுத்து போட்டேன், பின்னாடி சிம்பிளாக போட்டுட்டு விட்டுட்டேன். நான் போட்டேன்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் பார்த்திங்கன்னா அம்மா நானும் போடுறேன்னு சொல்லி, அம்மா நான் இனிய மாட்டு பொங்கல்னு எழுதுறேங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் காயெல்லாம் பொறிச்சிட்டலான்னு சொல்லி காட்டுக்கு போய் காயெல்லாம் பொறிச்சிட்டு வர போயிட்டோம். காட்டில் காய் பொறிச்சிட்டு வந்து அப்புறம் அவரைக்காய் இருந்தது வீட்டில். காட்டவரையும் ஊரவரையும் சேர்ந்து நாங்கள் போட்டு பொரியல் செய்வோம். வேக வச்சு சாமிக்கும் படைக்கணும். அதை பொரிச்சிட்டு வந்து வச்சுட்டு தண்ணி அடுப்பு போட்டு நான் பாப்பா மாமனார் எல்லாத்துக்கும் தண்ணி காய வச்சு கொடுத்துட்டு நாங்களும் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்புறம் சரி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் வலிச்சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விரவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பொங்கல் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தோம். என் மாமனார் பார்த்திங்கன்னா பின்னாடியே மாட்டுக்கெல்லாம் கழுவி விட்டுட்டு பெயிண்ட் அடிக்கிறனா பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா கலர் பொடி போடுறனாலும் கலர் பொடி போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா கலர் பொடி தான் போட்டிருந்தோம். கலர் பொடி போட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கே நான் சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார், பொரியல், கூட்டு, ரசம், அப்பளம், பொங்கல் சாதம் இது எல்லாமே நான் தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பூசணிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொரியல் கூடையே பூசணிக்காயும் கலந்துட்டு மொத்தம் 3 வகை 5 வகை 7 வகையானது இந்த மாதிரிலாம் சமைக்கணும். அப்புறம் எங்களுக்கு பூசணிக்காய் மட்டும் பத்தாமல் இருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா போய் அதையும் வாங்கிட்டு வந்து எல்லாமே செஞ்சாச்சு. சாம்பாரில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குன்னு அதில் 3 வகையாக போட்டு அதுலேயும் சமைச்சாச்சு. மொத்தம் நேற்று எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 7 வகையான சாதம் பொங்கலோட சேர்த்தி. ஊரவரைக்காயும் காட்டவரையும் போட்டு நாங்கள் பொரியல் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே வந்து நான் பூசணிக்காயோடய சேர்த்தி நான் அதை பொரியலாக செஞ்சுட்டேன். ஏன்னா அது பூசணிக்காய் ரொம்ப கம்மியாக இருந்ததுனாங்காட்டியும் அதுலேயே போட்டு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சாமிக்கு பொங்கல் படைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொங்கல் வந்து மாட்டுக்கு ஃபஸ்ட்டு வச்சிடணும். ஏன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கு தானே ஸ்பெஷலு. அதனால் அந்த பொங்கல் கூட வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைஞ்சி கொண்டு போய் ஒவ்வொரு மாட்டுக்கும் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கார் தான் மாட்டுக்கு வாழைப்பழம் தோலை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் கொடுக்குறாங்க பாருங்களேன். கண்ணுக்குட்டி வாங்கிக்கும், இன்னொரு மாடு வாங்கிக்கும். இன்னொரு இப்போ 3ஆவதாக காட்டுற மாடு பார்த்திங்கன்னா அது இப்போ தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப குறும்பு சேட்டை பண்ணுது. நாம் போய் பில்லே போட்டாலும் நாம் கொடுக்குறப்ப சாப்பிட்றதில்ல. நாம் இந்தாண்ட வந்துடணும், வந்ததுக்கு அப்புறம் தான் அது சாப்பிடுது. ஆனால் 3 மாடுமே எங்கள் மாடு மரியாதை கொடுக்குற மாடுங்க. நாங்கள் ஒன்று கொண்டாந்தா எந்திரிச்சு நின்றுக்கும் தெரியுங்களா. அதனால் அந்த மாடு மட்டும் சாப்பிடாதங்காட்டியும் என் வீட்டுக்காரு அதுக்கு இலையில தனியாக ஒரு வாரமாக வச்சுட்டு வந்துட்டார். இந்தாண்ட நாங்கள் வந்ததையுமே அது சாப்பிட்ருச்சு. அப்புறம் போய் கரும்பு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் அதை 2ஆ 3ஆ அப்படியே கட் பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஊட்டி விட்டு வந்துட்டார். எல்லா மாடுமே வாங்கிக்கும். பாருங்கள், மறுபடியும் அந்த 3ஆவது மாடு அதையும் வாங்காது. கொஸ்ட் வந்தோம்னா மட்டும்தான் அது சாப்பிடும். அதுக்கப்புறம் சாமிக்கு படையல் போடுறதுக்காகவும் தலவாழை இலை எடுத்து அதில் பொங்கல் சாதம் வச்சு வடை, போண்டா, உளுத்த வடை இந்த 3ஐயும் வச்சு அப்புறமேட்டு பொரியல், சாம்பார் எல்லாம் வச்சு படைச்சிட்டோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இறந்தவங்களுக்கும் சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி என் கொழுந்தனார் இப்போ இறந்த 2 வருஷம் ஆகுது இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து படையல் போட்டுறான்னு ஃபஸ்ட்டு மாட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே என் கொழுந்தனார், என் மாமனாரோட எங்கள் அப்பா அம்மா அவங்க 3 பேர்த்துக்கு சேர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. வீட்லேயும் சாமி கும்பிட்டு அங்கே பார்த்திங்கன்னா குழிவாசலுக்கும் போவோம். குழிவாசல்லையும் போய் அதே மாதிரி படையல் போட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சு நேற்றுக்கு என்ன சாங்கியமோ அதையும் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கே போனதையுமே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் கொட்டி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோம். அவங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறதும் பார்த்து செஞ்சோம். அதில் என் வீட்டுக்காரர் வேறு சின்ன மலையாக வாங்கிட்டு வந்தாங்கன்னு என் மாமியாருக்கு வேறு கோபம். நல்லா பெரிய மலையாக வாங்கிட்டு வரலாம்ல, சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு.
நேற்றுக்கு பூ ரேட்டும் அதிகம், மாலை ரேட்டும் அதிகங்க. அதனால் சரின்னு சின்னதாகவே வாங்கிட்டு வந்துட்டார். சரி உதிரி பூ இருக்குது அது போட்டுக்கலாம் அப்படிங்கிற இதில் அவர் வந்துட்டாருன்னு வைங்களேன். செவ்வாழை எதுக்காக நம்ம பூவாழைப்பழமும் வச்சு செவ்வாழைப்பழம் எதுக்கு அப்படின்னா, என் கொழுந்தனாருக்கு செவ்வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதுலேயும் 2 வாங்கிட்டு வந்தாங்க. வீட்லேயும் இங்கே குழிவாசல்லையும் சரி படைச்சிடலாம் அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் ஊரில் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவீங்க, என்னென்னலாம் செஞ்சீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கல்பனா சிவசங்கர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வர பேச எங்கள் வீட்டில் இருக்கிற சேவல்கள்லாம் எனக்கு சால்ரை அடிக்குது பார்த்தீங்களா.